சீனா அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும் எதிரி கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரி சீனா. அநேகமா இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது நடக்கலாம் நினைக்கிறேன் ஈரான்ல. சோ அங்க நீங்க செக் வச்சுட்டீங்கன்னா ஈரானை நீங்க பக்கத்துல இருந்து அடிக்க முடியாது. இதெல்லாம் யாரோ மோட்டிவேட் பண்றாங்க. காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அது. அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால டேய் அமைதியும் வேணா ஒண்ணு வேணா எல்லா இடத்துலயும் போய் குண்ட போடுறா அப்படின்னு ஆரம்பிச்சார் போல. இது சைக்கோ போல அண்ணன் ட்ரம்ப். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? வெனிசுவேலா கிட்ட போயிட்டு அமெரிக்காவோட சேர்த்து சண்டை போடுவாங்களா? ஏதாவது பண்றதா இருந்தா சீனாவும் இன்னும் ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள பண்ணி ஆகும். ஓரளவுக்கு மேல அங்க அமெரிக்க ஆதிக்கம் வருவது அப்படின்றது ரஷ்யாவுக்குமே டேஞ்சர் தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் AK 007 கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார், ஈரான்ல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அயத்துல்லா அலி காமேனியா என்னதான் செய்யலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காரு இப்போ. இன்னைக்கு எல்லாரும் ரஷ்யாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க ரஷ்யாவை நம்ப முடியாது போல இருக்கு. அவங்களுடைய அலைஸ் எல்லாம் கைவிட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு முதல்ல சிரியா, அதுக்கப்புறமா அர்மீனியாவை எப்பவோ விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெனிசுவேலா, இப்போ ஈரான்ல நிக்குது. அவர் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சத்தம் போடாம இருங்க, நான் வந்தேன் அவ்வளவுதான் வாத்தியார் மிரட்டுற மாதிரி ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு. போதா குறைக்க அங்க இருக்க ஜனங்க கிட்ட சொல்றாரு, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட். இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணாருன்னா நாங்க we will take severe action அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. போதா குறைக்கு எலான் மஸ்க் உக்காந்திக்கின்னு ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்குறேன்ப்பா. எவ்வளோ தர்ம சிந்தனை பத்தி அவருக்கு. எங்கேயாவது நாட்டை கவுக்கிறதுக்கு ஏதாவது புரட்சி பண்ணாங்க, கலாட்டா பண்ணாங்க, காசு வாங்கின கூலிப்படை இந்த மாதிரி எல்லாம் கும்பல் கூட்டினாங்கன்னு சொன்னா உடனே இலவசமா இன்டர்நெட் கொடுப்பாரு. ஆனா அதையே ஜாம் பண்ணிட்டாங்க ஈரான்ல. அண்ணனுக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கியோமியான்னு கதறாரு, ஐயோ ஈரானே இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு மத்த நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்க விளையாட்டு நடக்காது இல்ல. சரி, அவன் நாட்டுல ஏதோ பண்ணிட்டு போறான். இன்னைக்கு யூரோப்ல இந்த சோசியல் மீடியா, குறிப்பா இந்த எக்ஸ் தளம், இதுக்கெல்லாம் தடை விதிக்க வேண்டும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு குதிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ அரசாங்கத்துக்கு எதிரான பாருங்க, அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு 1000 வழிகள் இருக்கு, புரியுதுங்களா? கண்டவெல்லாம் எதையோ ஒண்ணு அனானிமஸா சொல்லிட்டு போறது, இந்த மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தூண்டி விடுறது, அவங்களுக்கு நீ இலவசமா இன்டர்நெட்டை கொடுக்கறது. இப்போ இந்தியால கூட தான் அந்த ஸ்டார் லிங்க் வருது. என்ன கண்ணாவினா காசு, அவ்வளவு காசு நீ இலவசமா கொடுக்குற அப்படின்னா என்ன சும்மாவா? நீ வேற யாராவது இந்த ஆப்பிரிக்கால கஷ்டப்படுற ஜனங்க அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கூட, அங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிற, நீங்க சண்டை போடுற இடத்துல மட்டும் கொடுத்து நிக்கிற. சோ ரஷ்யா கை விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்ல விக்ரம். நீங்க இந்த சிரியாவாகட்டும், அஜர்பைஜான் ஆகட்டும், வெனிசுவேலா ஆகட்டும், இப்ப ஈரான் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேம் பிளானோட ஒரு சின்ன பார்ட் தான். ஏன்னா சீனா அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும் எதிரி கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரி சீனா. அதனால அதை கண்டெயின் பண்றதுக்காக இது அப்படின்னும் போது ஓகே, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கே நல்லதுன்னா 4 பேரை பலி கொடுக்கறதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு அண்ணன் புட்டின் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. சோ அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அநேகமா இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது நடக்கலாம்னு நினைக்கிறேன் ஈரான்ல. ஏன்னா கட்டார்ல அந்த அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்கு அங்க ஸ்ட்ரென்த். அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ரஷ்யாவுடைய இஸ்ரேல் இருக்க ரஷ்யாவுடைய எம்பசி அங்க அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்களா. தெரியும், ஏன்னா இங்க அடிச்சா அங்க அடிப்பாங்க அப்படின்னு. அண்ட் ஈரான் வேற இப்ப சொல்லிட்டாங்க, அது பாருங்க, அமெரிக்கா ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் சவுதி, UAE இங்க இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் எல்லாம் நாங்க அட்டாக் பண்ணுவோம், உங்க மேல விழுந்தா எங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலா இப்போ சவுதி சைட்ல இருந்தும், ஈவன் சர்ப்ரைசிங்லி இஸ்ரேல் சைட்ல இருந்தும் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க, இல்ல இப்ப ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அவர் கேட்கறதா இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி இப்ப ஆரம்பிக்காட்டேன் எப்போ, இப்ப ஒருத்தர் கேட்டார் தெரியுமா, இப்ப இல்லைன்னா எப்போ அப்படின்னு. நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், நான் இப்பவே ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. ஏன்னா அங்க இந்த மாதிரி போராட்டத்துல கலந்து கொள்பவர்கள் இப்ப லேட்டஸ்ட் கவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல கலந்துக்கிற முக்கியமான அந்த ஆர்கனைஸ் பண்றவங்க இவங்களெல்லாம் பொது வழியில தூக்கு போட போறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இத பார்க்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த போராட்டம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு குண்டை போட்டோ இல்ல
துண்டை போட்டா என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் ட்ரம்ப் வந்து இல்ல சூட்டோட சூடா முடிச்சிடணும், ஜனங்கள்லாம் போராடிட்டு இருக்கும் போதே நம்ம அங்க போய் 2 குண்டை போடணும், முடிஞ்சா கமேனியை கப்புன்னு தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரான் வந்து இத சும்மா விட்டுறாதுங்க, ஏதாவது பண்ணும். ஒரு பெரிய பிளாஷ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அகைன் இதுவும் வந்து சீனாக்கு வச்சிருக்க ஒரு செக் தான், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அஜர்பைஜான் அர்மீனியா 2 பேத்துக்கும் வந்து வாங்க நண்பன்டா அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு அது வேற 2 பேர்கிட்டையும் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. ஆமா இவர் இவ்வளவு பண்ணிக்கிறாரு, இவருக்கு நோபல் கொடுங்க அப்படின்னு அவங்களும் அந்த ஸ்கிரிப்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா 2 பேரும் சண்டை போட்டு இருந்தவங்க, அர்மீனியா வந்து நம்ம கிட்ட இருந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பண்ணிட்டாங்கன்னா இங்க அமெரிக்கா வந்து அஜர்பைஜான் வழியா ஈரானை ஊடுருவோம். சோ அதுக்காகத்தான் அவங்கள அங்க செக் வச்சது. சிரியால ஏன்னு கேட்டீங்கன்னா, சிரியா மூலமா தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த இந்த பக்கம் இருக்காங்கல்ல ஹிஸ்புல்லா, அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தது ஈரான். சோ அங்க நீங்க செக் வச்சுட்டீங்கன்னா ஈரானை வந்து நீங்க பக்கத்துல இருந்து அடிக்க முடியாது, லெபனான்ல இருந்து நீங்க இது பண்ண முடியாது, அங்க சோர்ஸ் இருக்காது, சப்ளை இருக்காது. சோ ஒவ்வொரு வழியா அடிச்சுட்டு வர்றாரு அவர். இது வந்து திடீர்னு இன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது விக்ரம், ரொம்ப நாளா அவர் பண்ணிட்டு இருக்க விஷயம். அதே மாதிரி அந்த போன வருஷம் அந்த சண்டை நடந்தப்போ இந்த பங்கர் பாம்பு எல்லாம் போடும்போது ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னா அதுவும் வந்து கிவிங் அ லாங் ரோப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த முட்டை உள்ளுக்குள்ள இருந்தே வெடிக்கட்டும், ஜனங்க போராட்டம் பண்ணட்டும், அதை காரணம் வச்சு நம்ம உள்ள போயிடலாம். அப்ப அந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப நீங்க நிஜமாவே ஒரு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பாம்பு பண்றீங்க, ரேடியேஷன் வருதுன்னா அங்க இருக்க ஜனங்கள்லாம் சாவாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கும். சோ அப்படி இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் நம்ம பின்வாங்குற மாதிரி வாங்கிட்டு இப்ப ஜனங்களை உசுப்பேத்தி விட்டு அதுக்குள்ள எத்தனை ஏஜென்சி அங்க இறக்கி விட்டுருப்பாங்க இந்த மாதிரிலாம். இதெல்லாம் ஏதோ தானா மக்களா வந்து பண்றது கிடையாதுங்க. மக்கள் வந்து எங்க தண்ணியே கிடையாது. அப்கோர்ஸ் அங்க தண்ணி இல்ல, கஷ்டமா இருக்குது டெஹ்ரான்ல. இல்ல சூர் இல்ல, விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? அமெரிக்கா தானே காரணம். அப்ப நீங்க அமெரிக்காவை எடுத்து கோஷம் போடுவீங்களா? ஏங்க இங்க இருக்கிற நம்ம தூண்டு டோலர்கள்லாம் கூட வந்து அமெரிக்காவே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கவங்களுக்கு வந்து இது தெரியல அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்களை என்னன்னு சொல்ல முடியும்? சோ இதெல்லாம் யாரோ மோட்டிவேட் பண்றாங்க, காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அது. அதனாலதான் வந்து ஆட்சிக்கு எதிராக டெத் டு கமேனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இத்தனை வருஷமா அமெரிக்கா போட்ட தடைகள். அதனால லீகலான சாங்ஷன்ஸா? இவங்களா நினைச்சீங்கன்னு வந்து இவனோட வந்து அண்ணன் தண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுதுன்னு பொன்னம்பலம் மாதிரி எழுந்திருக்கணும் அங்க இருக்க ஈரானிய மக்கள். அதை விட்டுட்டு இப்ப நீங்க பண்றதெல்லாம் என்ன ஈரானுக்கு எதிராக பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அமெரிக்காவுக்கு ஆதரவா தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அவன் வந்து உட்கார போறான் கட்சியில. உங்க நாட்டு ஆயுதம் ஐ மீன் உங்க நாட்டு வளங்களை எல்லாம் அவங்ககிட்டயே போட்டு போறான். இதுக்கு வந்து சுதந்திரம் ஒரு கேடா? அது புரியல அந்த ஜனங்களுக்கு. அண்டு இந்த வீக்கெண்ட் நான் ஏன் சொல்றேன்னா அந்த போராட்டம் பிசுபிசுத்து போறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் துடிச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதாவது ஒண்ணு தெரியுமா, இந்த சில படங்கள்லாம் வந்து சைக்கோன்னு ஒருத்தர் இருப்பாரு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. என்னடான்னு கேட்டா இல்ல அவங்கள வந்து யாரோ காதலிச்சு ஏமாத்திட்டாங்க அதனால வந்து போட்டு தள்ளாரு. பாத்துருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால டேய் அமைதியும் வேணா ஒண்ணு வேணா எல்லா இடத்துலயும் போய் குண்ட போடுறா அப்படின்னு ஆரம்பிச்சார் போல. இது சைக்கோ போல அண்ணன் ட்ரம்ப். சோ அதனால சீக்கிரமே போட்டுருவாரு விக்ரம். ஓகே சார். சார் இப்போ நம்ம ஈரான்ல இருந்து ஒரு கணிசமான ஆயிலும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாபகார் போர்ட் வேற அங்க நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இன்னும் 10 வருஷம் சம்பந்தமா லீஸ்லாம் இருக்கு. சோ இதனால இந்தியாவுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்புகளா? இல்ல ஆயில் பர்ச்சேஸ்ன்றது வந்து பெரிய அளவில் நம்ம குறைச்சிட்டோம். ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிட்டோம் பெருமளவில். இந்த சபஹார் போர்ட் அப்படின்றது வந்து அப்கோர்ஸ் அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை கண்டெயின் பண்றதுக்காகவும் மற்ற சில விஷயங்கள் இதுக்காகவும் நம்ம அதுல டெவலப் பண்ணியிருந்தோம். இதுவே வந்து நடுவில் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். இப்ப இஷ்யூ என்னன்னா அங்க வந்து ஆட்சி மாற்றம் வந்தது இல்ல கமேனி எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அமெரிக்காவுக்கு சொம்பு தூக்குற ஒரு கும்பல் தான் அங்க வந்து உட்காரும். அப்ப அந்த கும்பல் என்ன யோசிக்கும் அண்ட் அமெரிக்கால இருக்கணும் என்ன யோசிப்பான், என்னதுக்கு இந்தியா வருது நாமளே எடுத்துப்போம், நீ அவனோட போட்ட இதெல்லாம் செல்லாது இது எங்களுக்கு அப்படின்னாங்க. அது இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் அதெல்லாம் போகும், அது சிக்கல் தான் எடுத்துக்கிட்டே போகும் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நமக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கலாம், ஒரு இனிஷியல் செட்பேக் தானே தவிர பெரிய லாஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா எல்லாத்துலயும் எங்களுக்கு தேவை வந்து ஆயில், நீங்க இந்தியா தானே ரைட் அதை மேனேஜ் பண்ணிக்காங்க அப்படின்னும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப அடுத்தது அந்த பாக் சிலிக்கா அப்படின்னு இது வேற எல்லாம் கேட்டாங்க, என்னங்க மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க,
வந்து கட்சியில அங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சிப் மேக்கிங் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு அலையன்ஸ் பேக் சிலிக்கா அப்படின்னு. அதுல வந்து அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் சவுத் கொரியா, பிரிட்டன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இஸ்ரேல், இந்த 5 நாடுகள் மட்டும்தான். என்ன அவங்க இந்தியாவை சேர்க்கவே இல்லை, இப்ப என்ன பாச்சு, இதை பெருசா சொல்லியிருந்தீங்களே, அவங்கள கைட்டி விட்டாங்களே அப்படின்னு. டேய், அவன் ஆரம்பிக்கிற எல்லாத்துலயும் என்ன சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாதுடா. இப்ப நாளைக்கே வந்து விக்ரம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு, என்ன அருண் அந்த குரூப்ல ஒண்ணு சேர்த்துக்கல அப்படின்னா, டேய் போதும்டா, இருக்கிற குரூப்லயே அவங்க கொடுக்குற ஃபார்வர்ட் மெசேஜ் தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சிப் ஃபேப்ரிகேஷன், மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுல நாம வந்து அந்த PLI ஸ்கீம் அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை நம்ம பண்ணிட்டு போவோம். அவன் சேர்த்தா சேகரன் சேகாட்டி போறான். இவ்வளவு நாளா நம்ம அந்த PLI ஸ்கீமோ இல்ல இங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதெல்லாம் வந்து அவன் பேக் சிலிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே நம்ம கொண்டு வந்தோம். அந்த சிலிக்காவை நம்பி நம்ம இல்லல்ல. அப்புறம் இப்ப மட்டும் என்ன அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து we are issuing a formal invitation to India to join the pack silica அப்படின்னுகிறாரு புதுசா வந்துகிற அம்பாசிடர். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா இல்லாம இது சக்சீட் ஆகாது அப்படின்னு. சி, R&D டெக்னாலஜி இது ஒன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு மாஸ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த டேலண்டட் ஒர்க் ஃபோர்ஸ், அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, முக்கியமா அந்த என்ஜினியர்ஸ், ஒரு பெரிய பேஸ். இட் இஸ் நாட் ஓன்லி அ மார்க்கெட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க சவுத் கொரியா, ஜப்பான்லாம் வச்சுன்னு வேலைக்கு ஆகாது. அங்கெல்லாம் வயசானவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சிப்பை குத்தீங்கன்னா, தம்பி இத கொஞ்சம் வயசானவங்களை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க, பட் அந்த ரேஞ்ச் சொல்றேன். ஏஜ்டு பாப்புலேஷன் போது அவங்களதான் நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான வேலைகள். கரெக்டா? அங்க வந்து 60 வயசு ஆனா ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு அவங்களெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணீங்கன்னா, இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 68 வரைக்கும் போயிடுச்சு விக்ரம். என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆமா. சோ இதுவே ஒரு டார்ச்சர் தான் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல 58, 60 அப்படின்னு ஆக்கிட்டாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். பட் நம்ம மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது இந்தியா இல்லாம முடியாதுன்னு தான் நம்மள வந்து சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சபஹார் போர்ட் அப்படின்னாலும் இனிஷியலா மேபி கொஞ்சம் டவுட் இருக்கலாம், இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னா. பட் அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது விக்ரம். ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ சைனாக்கு வந்து செக் மேல செக் எல்லா பக்கம் வைக்கப்படுது. இப்போ சைனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம சைலண்டா இருக்கிற மாதிரில சார் இருக்கு. இதுதாங்க சைனாவோட இப்போ பிரச்சனையே. அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த டாரிஃப் அப்படின்னாங்க நம்ம பதிலுக்கு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய பலம் எதுவோ அதெல்லாம் நீங்க ஒரு அந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு ராஜா வந்து நாட்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு தலைநகரத்தை போய் தாக்கி நிற்கிறாராம். இது சாணக்கியன், சந்திரகுப்த மௌரியன் சொல்லுவாங்க, பட் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஆனாலும் ஜெயிக்க முடியல. அப்போ ஒரு காட்டு பக்கத்துல ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பாட்டி அந்த வந்து பேரனுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துருந்தாங்களாம். அப்ப அந்த பேரன் வந்து கப்புனு கை சுடுது அப்படின்னா, டேய் பைத்தியமாடா நீ, அதாவது சாணக்கியம் மாதிரியே பண்ணி நிக்கிற, முதல்ல ஓரத்திலேருந்து புட்டு தின்னுடா, அதுக்கப்புறமா நடுவுல கை வைடா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் பார்டர் ஏரியா எல்லாம் பிடிச்சிட்டு கேபிட்டல போய் பண்ணாரு அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கதை மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ரைட்டு சைனா உங்களை என்ன டைரக்டா அடிக்கிறது, அப்படியே சுத்து போடுவோம். எதெல்லாம் உங்களுக்கு சோர்ஸோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பேஸோ அதையெல்லாம் நான் தட்டி தூக்குறேன். எதுவுமே இல்லாம நிராயுத பாணியாக நிராகரிப்பாப்புவாக நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அப்ப வந்து நான் ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ ஆல்ரெடி ஒண்ணும் இல்லாம இருப்ப, அப்ப நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்றதுதான் ட்ரம்ப்புடைய பிளான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெனிசுவேலா கிட்ட போயிட்டு அமெரிக்காவோட சேர்த்து சண்டை போடுவாங்களா எதிர்த்து? அந்த அளவுக்கு அவங்களால வந்து பவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஈரான் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து நாங்க வந்து ஆயுதம் சப்ளை பண்றோம் இவ்வளவுதான் சொல்ல முடியும். டைரக்டா அவங்களால வந்து இறங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒன்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய பவரா ஆகல. எங்க மேல வந்து நீங்க குண்டு போட்டீங்கன்னா நாங்க ஏன் ஏரியால அந்த சவுத் சைனா சி இருக்கு இல்லையா, அந்த ஏரியால வந்தீங்கன்னா நான் விட மாட்டேன்றாங்க. அவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் நான் போவேன்றாங்க. இவங்க கிட்ட வந்தா அவங்க வந்து இத என்னென்னோ நடக்குதாங்க. சோ அவங்க ஏரியால அவங்க ஓகே, மத்த ஏரியால அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா பயங்கரமான முட்டாள்தனமா இருக்கும் அது. ஏன்னா அமெரிக்காவோட டைரக்டா நீங்க சண்டை போடல, புரியுதுங்களா? அமெரிக்கா இன்னொரு நாட்டுக்குள்ள பூந்து அவன் வம்பு இழுக்கிறான், நீங்க அங்க போய் இறங்குறீங்க.
அப்போ வந்து அந்த வடிவேலு அந்த பையன் கூட்டு போன மாதிரிதான் அங்க இழுத்து வச்சு உங்களை சண்டை போட வைக்கிறான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க சைனா. அவங்கள வந்து எக்கனாமிக்கலா முதல்ல அடிக்கிறாங்க விக்ரம், மிலிட்டரி ரீதியா பின்னாடி. சோ இதுதான் இப்ப அவங்களுடைய பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்ப வந்து என்னன்னா அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், அந்த மேக்னெட்ஸ், அதுக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க போன வருஷம். அது இன்னும் சில மாசங்கள் இருக்குன்னு வச்சுக்காங்க. இதை கப்புன்னு நிறுத்தலாமா? ஏன்னா ரொம்ப முடியாம போச்சுன்னு சொன்னா இமிடியேட்டா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா இப்படியே இவங்க சுத்து போட்டு போனீங்கன்னா, இவங்க சும்மாவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை 1 வருஷமும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்கிற இடத்தெல்லாம் ஆட்டையை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த நாடுகள்லயே அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க, இல்ல அங்கேயே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து நான் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு, நீ கொடுக்காட்டேன்னு நாங்களே இப்ப தயாரிச்சுக்கிறோம் அப்படின்வாங்க. சோ அந்த பார்கெனிங் பவர் அவங்க கிட்ட இருக்காது, பெருசா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஏதாவது பண்றதா இருந்தா சீனாவும் இன்னும் ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேல நீங்க செஞ்சு என்ன செய்யாம என்ன, அப்படிதான் அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க. ஓகே சார். இப்ப ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? இப்ப ஈரான்ல கைய வைக்கிறாங்க, அடுத்து கிரீன்லாண்ட தூக்க போறாங்க. ரஷ்யா என்ன பிளான் பண்ணிருக்காங்க அவங்க? சரி, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்ல இன்னும் கொஞ்சம் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுப்போம். இவனுங்க வந்து அந்த அமைதியை பத்தி பேசுறதா தெரியல. அதனால நாமளா ஒரு ஸ்டேஜ்ல போதும் இதுக்கு வரைக்கும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக முன் வந்து அதை நிறுத்திக் கொள்கிறோம். ஆனா ஒண்ணு இப்பவே சொல்லிட்டோம், வந்து அங்க வேற எந்த ட்ரூப்ஸும் வரக்கூடாது, நேட்டோல சேர்றதை பத்தி பேசக்கூடாது சொன்னீங்கன்னா அடுத்த நாளே மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கண்டிஷனோட ரஷ்யா நிறுத்துவதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கின்றது. அண்ட் ஈரான் விஷயத்துல வந்து அப்கோர்ஸ் அந்த காலகட்டத்துல அந்த 22ல இருந்து சண்டை ஆரம்பிச்சப்போ அவங்க தான் ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு மேல அங்க அமெரிக்க ஆதிக்கம் வருவது அப்படின்றது வந்து ரஷ்யாவுக்குமே வந்து டேஞ்சர் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு சீனாவை கண்டெயின் பண்றதுக்காக இவங்க ஈரான் பக்கத்துல வராங்க. ஆனா அது ரஷ்யன் இன்ட்ரெஸ்டுக்கும் ஒரு பெரிய த்ரெட் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் இன்ஃபுளுன்ஸே இல்லாம போயிடுச்சு. சிரியா இருந்தது, அதையும் தட்டி தூக்கிட்டீங்க. இப்ப ஈரான் ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதையும் தூக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப நாளைக்கு யார் தான் இருப்பாங்க நமக்கு? அந்த ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடும். சோ முழுக்க முழுக்க அங்க அமெரிக்கா ஆதிக்கம் வருவது அப்படின்றது இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரஷ்யா. பட் அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் அப்படின்றது தான். பெரிய அளவுக்கு போகாம அப்படியே கொஞ்சம் அப்படியே சேதாரத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்றதுதான் ரஷ்யாவுடைய பிளானாக இருக்கும். அதனால ரெஜிம் சேஞ்சா ரைட்டு, அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து யாராவது வரட்டும், நீங்க எல்லாம் வந்து நான் தான் ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்றத அவங்களால ஏத்துக்க முடியாது. சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விக்ரம். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிரான பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.